எங்க பாருமா, இதையெல்லாம் கேட்கறதுக்கு என்கிட்ட டைம் இல்ல. அத பத்தின அக்கறையும் எனக்கு இல்ல. நான் பணத்தை ஆதிக்கு தான் கொடுத்திருக்கேன். அவரோட பேர்ல தான் டாக்குமெண்டும் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட அக்கவுண்ட்டுக்கு தான் அமௌண்ட்டும் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. 3 மாசமா அந்த பணத்துக்காக பேசி இருந்த வட்டியையும் ஆதி கொடுக்கவே இல்லை. நீ என்னடான்னா ஆதி பணத்தை வாங்கவே இல்லைன்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சார், நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் நடந்த விஷயம் அதுதான் சார். ஆதிக்கு இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்த விஷயமே தெரியவே தெரியாது. ஏன்னா இப்படி ஒரு கேஸ் ஆதி மேல ஃபைல் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க அக்கௌண்ட்டையே செக் பண்ணி பார்த்தோம். அப்பதான் நீங்க ஆதியோட அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்பர் பண்ண விஷயமே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஆனா சார், அது மட்டும் இல்ல, டிரான்ஸ்பர் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அந்த அமௌண்ட்டை ஆதியோட அக்கவுண்ட்ல இருந்து வேற ஒரு அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. நான் பணம் ஆதிக்கு தான் கொடுத்திருக்கேன். எனக்கு வட்டியோட நான் கொடுத்த பணம் எனக்கு வந்து ஆகணும். அப்படி இல்லைன்னா உன் புருஷன் ஜெயிலுக்கு போறதை தவிர வேற வழியே கிடையாது. சார், இந்த பணத்தை ஆதி வாங்கலன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனா கண்டிப்பா இந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம்னு எனக்கு நல்லாவே புரியுது சார். உங்க பணம் வட்டியோட உங்களுக்கு வந்து சேரும். ஆனா எங்களுக்கு இந்த விஷயமே இன்னைக்கு தான் சார் தெரியும். அதனால பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும். அத கேட்டுட்டு போறதுக்கு தான் நான் சென்னையில இருந்து உங்களை பாக்குறதுக்காக மும்பை கிளம்பி வந்தேன். என்னம்மா இப்படி எல்லாம் சொல்லி என்ன ஏமாத்திட்டு போயிடலான்னு பாக்குறியா? சார், ஏமாத்தணும்னு நினைக்கிறவ நான் எதுக்கு சார் உங்களை தேடி வரணும்? அப்படிலாம் நான் ஏமாத்த நினைக்கல. இப்ப கூட என் ஹஸ்பண்ட் ஆதியை நீங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சுட்டா மட்டும் உங்க பணம் உங்களுக்கு திரும்ப வந்துருமா? அவர் வெளியே இருந்தா மட்டும்தான் உங்க பணத்தை ரெடி பண்ணி உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும். எங்களை சுத்தி யாரோ பெருசா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அது தெரியாம நாங்க இந்த டிராப்ல மாட்டிட்டு இருக்கோம். அதுல இருந்து நாங்க வெளியே வந்துதான் சார் ஆகணும். அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். உங்களை யாரோ சீட்டிங் பண்ணிருக்காங்கன்னு சொன்ன. அப்புறம் எப்படி நீ என்னோட பணத்தை திருப்பி கொடுப்ப? உன்னை நான் எப்படி நம்புறது? சார், என்னோட ஹஸ்பண்ட் ஆதிய போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சதும் நாங்க யாரும் ஓடி ஒளியிலேயே. உங்களை பாக்கிறதுக்காக உங்ககிட்ட நடந்த விஷயத்த சொல்லி டைம் கேட்கறதுக்காக தான் உங்களுக்காக சென்னையில இருந்து நான் இங்க வந்திருக்கேன். உங்களை பார்க்கவே முடியாதுன்னு சொன்ன உங்க செக்யூரிட்டி கார்ட்ஸோட துப்பாக்கி முனையை கூட நான் பெருசா மதிக்காம என் உயிரை பணைய வச்சு உங்க முன்னாடி வந்து நான் நிக்கிறேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பணத்தை விட மானந்தா சார் ரொம்ப முக்கியம். ஒருத்தங்க கிட்ட காசை வாங்கிட்டு அதை தராம ஏமாத்துற ஆளுங்க நாங்க கிடையாது. என் ஹஸ்பண்ட் ரொம்ப நேர்மையானவர். கண்டிப்பா உங்க பணத்தை நாங்க உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். எங்கே பாருமா, நீ பேசுற சென்டிமெண்ட் எல்லாம் வச்சு எதுவும் பண்ண முடியாது. நான் இதுக்கெல்லாம் மெல்ட் ஆகுற ஆளும் கிடையாது. எனக்கு பணம் தான் முக்கியம். என்னோட பணம் எனக்கு வந்தே ஆகணும். உங்க பணம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும் சார். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, அது போதும் சார். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி பணம் உங்களை தேடி வரும். கூடிய சீக்கிரத்துல அசலையும் அடைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நாங்க பண்றோம். எங்க பாருமா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறேன். பட் ஒன் கண்டிஷன், அடுத்த மாசம் மொத்த வட்டியையும் எனக்கு கொடுக்கணும். அதாவது 3 மாசமா வட்டி கட்டாம இருக்கு. அந்த வட்டி எல்லாத்தோடையும் இந்த மாசம் வட்டியையும் சேர்த்து கட்டணும். உனக்கு புரியுதா? புரியுது சார். கண்டிப்பா உங்க வட்டி பணம் உங்களுக்கு வந்து சேரும். மிஸ்டர் ஆதி, இப்ப நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். கான்ஸ்டபிள் சார், இவரை கை விலங்கு போட்டு கூட்டுவாங்க. ஓகே சார். சார் சொல்லுங்க சார். ஷண்முகம், ஆதி மேல நான் கொடுத்த கம்ப்ளைண்ட
வாபஸ் வாங்குறேன். சரிங்க சார். அது வரைக்கும் அந்த ஆதி மேல நான் சொல்ற வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். சரிங்க சார், சரிங்க சார். யோ கான்ஸ்டபிள், நிறுத்தியா, அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன் சார், என்ன சார் ஆச்சு? இரியா, நான் சொல்றேன் இரியா. ஓகே சார், நான் ஸ்டேஷன் போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். ஆதி, எப்படி பாரதி, இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? என்னால இப்ப கூட நம்பவே முடியல. என்ன பாரதி நடந்துச்சு? நாம உயிருக்கு உயிரா நேசிக்கிறவங்களுக்காக எதை வேணாலும் பண்ணலாம் ஆதி. நான் இப்ப பண்ணதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இவ்ளோ நாளும் நாம பிரிஞ்சிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ ஒன்னா இருக்கோம். இதை விட எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சேர்ந்து அதை ஜெயிக்கலாம் ஆதி. நீங்க ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க பாரதி. எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, எங்க வந்துட்டு இருக்கீங்க? நான் ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் ஆதி. நீங்க நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருங்க. நாம ஒரு சில பேருக்கு பெண்ட் எடுக்க வேண்டிய வேலை இருக்கு. சரி பாரதி, நான் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணா, சொல்லுங்கம்மா. அந்த கடை பக்கத்துல கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? எங்க அங்கேயாம்மா? அங்கதான்.